வணக்கம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அகாடமி. அதாவது 2025-26ஆம் ஆண்டுக்கான பொதுத் தேர்விற்கான வினாவிடைகள் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அதில் 6ஆம் வகுப்பில் தமிழ் பாடத்தில் முதல் பருவத்தில் இயல் 1 உள்ள உரைநடை பகுதி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஸ்டின், தொலைவில் உள்ள பொருட்களின் உருவத்தை அருகில் தோன்றச் செய்ய முடியும் என்று கூறியவர். அதாவது தூரத்தில் உள்ள பொருளை பக்கத்தில் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, கலீலியோ. ஆப்ஷன் பியில் உள்ள கலீலியோ அப்படிங்கிறவர் தான் தொலைவில் உள்ள பொருளை அருகில் பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காரு. அடுத்து 2வது கொஸ்டின், கலீலியோவின் கருத்து கபிலர் எழுதிய எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? அதாவது கலீலியோ ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அந்த கருத்து கபிலர் எழுதின நூலில் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி, திருவள்ளுவ மாலை. திருவள்ளுவ மாலையில் தான் இந்த கலீலியோவோட கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 3வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்களை வரிசைப்படுத்துக கேட்டிருக்காங்க. தமிழ் வழி கல்வியில் யாரெல்லாம் படிச்சுக்கான்னு கேட்டிருக்காங்க. ஜே அப்துல் கலாம், டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை, டாக்டர் சிவன். இவங்க 3 பேருமே என்ன செஞ்சுருக்காங்க? தமிழ் வழி கல்வி தான் பயின்றிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைவரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 4வது கொஸ்டின், வேளாண்மை என்னும் சொல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? அதாவது வேளாண்மை அப்படிங்கிற ஒரு வார்த்தை எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்காங்க. ஆப்ஷன் பி, கலித்தொகை திருக்குறள். கலித்தொகை திருக்குறளில் தான் இந்த வேளாண்மை என்னும் சொல் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து 5வது கொஸ்டின், மீன் எனும் சொல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? மீன் அப்படிங்கிற வார்த்தை எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதில் ஆப்ஷன் பி, குறுந்தொகை. குறுந்தொகை அப்படிங்கிற நூலில் தான் மீன் எனும் சொல் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து 6வது கொஸ்டின், அரசு எனும் சொல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? அரசு அப்படிங்கிற வார்த்தை எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரசு அப்படிங்கிற வார்த்தை. ஓகேவா? ஆப்ஷன் சி, திருக்குறள் அப்படிங்கிற நூலில் அரசு அப்படிங்கிற வார்த்தை என்ன செஞ்சுருக்காங்க? உபயோகப்படுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 7வது கொஸ்டின், ஊர் எனும் சொல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஊர் அப்படிங்கிற வார்த்தை எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, தொல்காப்பியம். தொல்காப்பியம் மிகவும் பழமையான இலக்கண நூல் படிச்சிருக்கோம். இப்போ அந்த தொல்காப்பியத்தில் தான் ஊர் எனும் சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே.